வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சியில் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் முக்கிய அப்டேட்டை வந்து டெய்லி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி டே 4 25/1/2025 அன்னைக்கு சனிக்கிழமை கவுன்சிலிங் முடிவில் எவ்வளோ போஸ்டிங் போயிருக்கு, எவ்வளோ போஸ்டிங் ஃபில்லாக இருக்குது, எவ்வளோ போஸ்டிங் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூவை பார்ப்போம். ஸோ இந்தளவுக்கு என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி என்னை வந்து 500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே தாண்ட வச்சு சப்போர்ட் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்காகவும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதுக்காகவே இன்னும் வந்து அடுத்தடுத்து படிக்கிறவங்களுக்காகவும் அதிகமான வீடியோவை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நாங்களும் வந்து ஜாப் போயிட்டு வரனால ஸ்ட்ரெயின் பண்ணி கண்டிப்பாக ஃப்ரீ கிளாஸாக போடணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். படிக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி வந்து 4வது டே கவுன்சிலிங் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிட்டி, ஓவராலாக கம்யூனிட்டி இருக்கும். இது வந்து எதுலேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னாக்கா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். எப்படி எடுக்கணும் நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ரெக்ரூட்மெண்ட்னு ஒரு டேப் இருக்கும். அந்த வெப்சைட்டில் எல்லாருமே பெறுவீங்க. ரெக்ரூட்மெண்ட்டு ஒரு டேப் இருக்கும், அதில் கவுன்சிலிங் இருக்கும். அதில் போனீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக ஒன்று இருக்கும், அடுத்து டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் டெலகிராமில் இருக்கீங்க அப்படின்னாக்கா டிஎன்பிஎஸ்சி டெலகிராமை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெலகிராம்லேயே உங்களுக்கு அந்த பேஜை எடுத்து டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குற மணிக்கு ரெடிமேடாகவே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சி டெலகிராமை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரில் மொத்தம் 402 போஸ்ட்டு. நேற்று 300 சிலர் வந்து ஃபில் ஆகி தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 15-14 அந்த கிட்ட போயிருக்கு. கிட்டத்தட்ட பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 84 விஏஓ போஸ்ட் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் இந்த போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி வைஸ் அதோட எண்டிங்கில், அதோட ஓவராலாக ஃபுல் எண்டிங்கில் போயிடணும். அந்த எண்டிங்கில் போய் அந்த டோட்டலில் பார்த்திங்கனாக்கா எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மொத்தம் 3901 போஸ்டிங்கு. அதில் 1198 ஃபில் ஆயிடுச்சு. 2703 போஸ்டிங் மட்டும்தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது. எதில்? ஜூனியர் அசிஸ்டண்ட்டையும் பில் கலெக்டர்லையும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் அசிஸ்டன்ட் கோஆப்ரேட்டிவ். ஸோ ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த வேகன்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17ல் 13, நேற்று வரைக்கும் 15 போயிருந்துச்சு. இன்றைக்கி 17ல் 13 போஸ்டிங் வந்து என்ன இருக்குது, ஃபில் ஆகிருக்கு. பேலன்ஸ் வந்து நேற்று 17ல் பேலன்ஸ் 5 இருந்துச்சு. இன்றைக்கி 17ல் 13 ஃபுல் ஆகிருச்சு. 4 பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ கோஆப்ரேட்டிவில் வந்து போகிறவங்க அடுத்தடுத்த ப்ரொமோஷன் வந்து அவங்களுக்கு சிஎஸ்ஆர் லெவலாம் குரூப் 2 இன்டர்வியூ கேடரில் வந்துடும். ஸோ அதனால் அந்த போஸ்டிங் வந்து விருப்பப்பட்டு எடுப்பாங்க. அடுத்து வந்து ரிசப்ஷனிக் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வந்து ஃபில் ஆகலை, அந்த ஒன்று அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் ஹையர் செகண்டரி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது +2 முடிச்ச லெவலில் வந்து பார்த்திங்கனாக்கா 25 போஸ்ட்டுங்க அப்படியே தான் இருக்குது, யாரும் எடுக்கலை. அடுத்து வந்து லெபார்ட்ரி அசிஸ்டண்ட் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஓவரால் போஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 37 போஸ்டிங், அதுவும் யாரும் வந்து ஃபில் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டில் 25 போஸ்ட்டு, அதுவும் அப்படியே இருக்குது. லெபார்ட்ரி அசிஸ்டண்ட், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்னா சேலரியை நல்லா பார்த்துட்டு போங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சேலரி சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த போஸ்ட் சூஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக. ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவல் வந்து எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து எவ்வளோ டோட்டல் போயிருக்குன்னு பார்ப்போம். 115 வந்து யாருமே எடுக்கலை. டிகிரி லெவல் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படியே தான் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ ரெண்டுமே வச்சிருக்க கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 போஸ்டிங் அதுவும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுல 34 போஸ்டிங் வந்து அப்படியே தான் இருக்குது. அடுத்து மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3 அதில் வந்து என்ன இருக்குனாக்கா 15 போஸ்டிங் அப்படியே இருக்குது. அடுத்ததில் ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் அந்த கோர்ஸ் வச்சுருக்கவங்கள வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து நான் 28 போஸ்ட்டு வந்து அப்படியே தான் இருக்குது. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 அப்படிங்கிறதுல இது வந்து ஹெச்ஆர்என்சிஏ டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் இது வந்து எடுக்க முடியும். அது ஹிந்துஸ் மட்டும்தான் வந்து எடுக்க முடியும். அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சேர்ந்து இதில் வந்து ஓவரால் 30 போஸ்டிங்கில் 15 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 15 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அப்போ இதுலேயும் பாருங்கள், ஹெச்ஆர்என்சிஏ டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ரொம்ப அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து ஒர்க் வந்து நார்மலாக இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே கோயில்லையும் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கலாம், இல்லை அந்த ஹெட் ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கலாம். அடிக்கடி கோவில் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹிந்திஸ்க்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதோட வந்து நமக்கு வந்து போஸ்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதேமாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தகவலை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். இன்றைக்கி 4th டே அப்டேட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு 5th டேக்காக வெயிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நேற்று கூட வந்து கவுன்சிலிங் முடிச்சு கையில் டிஎன்பிஎஸ்சி ஆர்டர் வாங்கினவங்க நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து முக்கியமாக பாருங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கும் வந்து கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யணும், எந்த ஹெட் ஆஃபீஸ் போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதுக்காக சரி நெக்ஸ்ட்டு நாளைக்கு கவுன்சிலிங் முடிச்சு மண்டே கவுன்சிலிங் முடிச்சு என்ன டீட்டெயில் வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ அது வரை வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.